Hello friends, this is Deva4win27. Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த பியூட்டிஃபுல்லான ஷால் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஷால் பண்றதுக்கு நான் இன்னைக்கு 6 ப்ளே yarn எடுத்துர்க்கேன். ஒரு 7 கலர்ஸ் yarn வந்து நான் चूஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த கலர்ஸ் எல்லாமே தான் நான் யூஸ் பண்ண போறேன். இதுல each கலர் வந்து நான் 100 கிராம் எடுத்துர்க்கேன். சோ 50 கிராமா நான் வந்து பால் பண்ணி வச்சிருக்கேன். ஹூக் சைஸ் வந்து 4.5 mm scissor then measuring tape எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரே ப்ராஜெக்ட்க்கு நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணுறப்ப எல்லா கலர்ஸுமே ஒரே த்ரெட்டாக இருக்கணும், அதாவது ஒரே பிராண்ட் ஒரே சைஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், சைஸும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ ஒரு த்ரெட் வந்து 4 ப்ளே, ஒரு த்ரெட் வந்து 6 ப்ளே அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இது வந்து ஷால் உங்களுக்கு எவ்வளோ லென்த் எவ்வளோ அகலம் வேணுமோ அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து தான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செயின்ஸ் போட்டுக்கலாம். இந்த செயின்ஸோட கவுண்ட் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 40, 80, 120 இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 கவுண்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து அகலம் வந்து 20 இன்ச் வர வரைக்கும் செயின்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ டோட்டலாக எனக்கு 80 செயின்ஸ் வந்திருக்கு. நான் எடுத்துருக்க த்ரெட்டுக்கு எனக்கு 80 செயின்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 கவுண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த கவுண்ட்டுக்கு நம்ம செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 3 செயின்ஸ் வந்து நம்ம போட்டுக்கணும். 1 2 3. ஸோ நீங்கள் எவ்வளோ கவுண்ட் செயின்ஸ் போட்டாலும் அது கூட எக்ஸ்ட்ரா 3 போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஹூக்கில் இருந்து 5th செயினில் தான் நம்ம டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ 4 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 5th செயினில் வந்து 2 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ டபுள் க்ரோஷேக்கு இந்த மாதிரி yarn over பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 4 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 5th செயினில் வந்து டபுள் க்ரோஷே பண்ணுங்கள். ஒரு டபுள் க்ரோஷே, அதே செயினில் இன்னொரு டபுள் க்ரோஷே. 2 டபுள் க்ரோஷே பண்ணதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு அகெயின் அதே செயின்லேயே இன்னும் 2 டபுள் க்ரோஷே. ஸோ 2 டபுள் க்ரோஷே, செயின் 1, 2 டபுள் க்ரோஷே. அடுத்து இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோமா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 3 செயினை ஸ்கிப் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இருக்க 3 செயின்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 1 2 3 3 ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th செயினில் போய் அகெயின் 2 டபுள் க்ரோஷே, செயின் 1, 2 டபுள் க்ரோஷே. 1 அதே செயின்லேயே இன்னொரு டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ஒரு செயின், அதுக்கப்புறம் 2 டபுள் க்ரோஷே. 1 2. ஸோ இதே போல் நம்ம இந்த செயின் ஃபுல்லாகவுமே ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இருக்க 3 செயின்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th செயினில் போய் 2 டபுள் க்ரோஷே, செயின் 1, 2 டபுள் க்ரோஷே. ஸோ இதையே கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க. இது ஃபுல்லாகவுமே இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நம்ம கரெக்டாக செயின்ஸோட கவுண்ட் வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 2 செயின் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே 2 செயின் பேலன்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2. இப்போ லாஸ்ட்டு ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த, அதாவது லாஸ்ட்டாக இருக்கு இல்லையா, அந்த செயினில் வந்து ஒரே ஒரு டபுள் க்ரோஷே மட்டும் போட்டுக்கலாம். ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட் செயினில் போய் ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்து செயின் 3. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகலாம். செயின் 3 2 3 அப்படியே திருப்பிக்கோங்க. ஸோ நம்ம இப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம்ல, இது அப்படியே இப்படி திருப்பிக்கணும். திருப்பிட்டு இப்போ போன ரவுண்டில் நம்ம 2 டபுள் க்ரோஷே, செயின் 1 போட்டிருப்போம்ல, அந்த செயின் 1 கேப்பில் போயிட்டு தான் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு செயின் 1 கேப்லேயும் 2 டபுள் க்ரோஷே, செயின் 1, 2 டபுள் க்ரோஷே இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். 1 2 ஒரு செயின், அடுத்தது 2 டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு அடுத்து இருக்கிற செயின் 1 கேப்பு 2 டபுள் க்ரோஷே, செயின் 1, 2 டபுள் க்ரோஷே. இந்த ஷால் முழுவதுமே நம்ம இதே பேட்டர்ன் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ கலர் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணும்பொழுது எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இதையே அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வாங்க.
ஸோ இந்த ரோவும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இங்கே லாஸ்ட்டாக நம்ம செயின் 3 போட்டோம் இல்லையா, அதில் வந்து டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு அகெயின் செயின் 3, 1 2 3. இப்போ நம்மளோட ஒர்க் வந்து அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு சேம் பேட்டர்ன் தான், செயின் 1 கேப்லலாம் 2 டபுள் க்ரோஷே, செயின் 1 2 டபுள் க்ரோஷே போட்டுகிட்டே வாங்க. ஸோ இதே போல் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க. நான் நெக்ஸ்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கலரில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, 50 கிராம் பால் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு கலர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் 100 கிராம் டோட்டலாக ஒரு கலரில் எடுத்திருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு 50 கிராம் இங்கே யூஸ் பண்ணிவிட்டு செகண்ட் 50 கிராம் வந்து இன்னொரு எண்டு வரும் இல்லையா, ஷாலோட இன்னொரு பக்கம், அதில் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு கலர் இங்கே சேஞ்ச் பண்ணலாம். லாஸ்ட்டாக டபுள் க்ரோஷே போடுவோம்ல, ஒரே ஒரு டபுள் க்ரோஷே, அந்த இடத்துல மட்டும் ஸ்டிச் பண்ணாமல் விட்டுருக்கேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து yarn over பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் டபுள் க்ரோஷேக்கு நம்ம எப்பொழுதும் போல் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு 2 லூப்பில் மட்டும் எடுத்துருங்க. பேலன்ஸ் இருக்க 2 லூப்பில் இப்போ கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணும்பொழுது அது விசிபிளாக தெரியாது. அவ்வளோதான். இப்போ நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்போ நியூ கலரில் நம்ம செயின் 3 போட்டுக்கலாம். 1 2 3. அடுத்து திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ நம்மளோட பேட்டர்ன் வந்து அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த எல்லோ கலர் ஃபஸ்ட்டு கலர் இருக்குது இல்லையா, இதை வந்து நான் இதுக்கப்புறம் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் இங்கே கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு கலரில் நம்ம பேட்டர்ன் கண்டினியூ பண்ணலாம். இந்த எக்ஸஸ் த்ரெட்டெல்லாம் இப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டூ டபுள் க்ரோஷே, ஒரு செயின், அதுக்கப்புறம் 2 டபுள் க்ரோஷே. திருப்பி அகெயின் அதே தான். ஸோ இதே போல் ஒவ்வொரு கலர்லேயும் 50 கிராம் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத லாஸ்ட்டாக காமிக்கிறேன். எல்லா கலரும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஷாலோட லென்த் வந்து கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் அந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ அகலம் வந்து 20 இன்ச்சுக்கு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.